இங்க நம்ம ஹீரோ தன்னோட லவ்வரை கொண்டுட்டு பல வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து கிறிஸ்மஸ் அப்போ ரிலீஸ் ஆகி வரான். வந்தவன் அவனே கிறிஸ்மஸ் கிஃப்டா ஒரு கிளிகுண்டு பொம்மையை வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறான். அப்போ அங்க நம்ம ஹீரோயினும் அவளோட வாய் பேச முடியாத குழந்தையும் பார்த்து பேச ஆரம்பிக்க ஹீரோயின் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வீட்ல ஹீரோ அந்த கிளிகுண்டு கிஃப்ட்டை கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்றான். ஹீரோவும் வைன் சாப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கெட்டவன், பல பொண்ணுங்க கூட அஃபேர் வச்சுக்கிட்டு தன்னை குடும்பப்படுத்துறான்னு சொல்ற ஹீரோ அவ ஒரு பொண்ணை லவ் பண்ணதையும் அவ இறந்து போனதை பத்தியும் சொல்றான். ரெண்டு பேரும் குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கண்ணில் சுட்டுக்கிட்டு செத்து கிடக்குறான். உடனே ஹீரோ பயந்து போய் நான் இப்பதான் என்னோட லவ்வரை கொன்ன கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கேன், இப்போ போலீஸ் என் மேல தான் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் நீ உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோ தான் வந்துட்டு போன ஆதாரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளில போயிடறான். வெளியே வந்தவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட குழந்தையோட சர்ச்சுக்கு போறத பாக்குறான். உடனே என்னடா இவன் யோசிச்சுட்டு ஃபாலோ பண்ணான். சர்ச்சுக்கு போன அங்க மயக்கம் போட்டு விழ ஒரு ஆளு அவளை தூக்கிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போக ஹெல்ப் பண்ண ஹீரோவும் அவங்க கூட ஜாயின் பண்றான். ஹீரோயின் ஹீரோவை போன்னு சொல்லியும் ஹீரோ போக மாட்டான். ஹீரோ கிட்ட சொன்ன எல்லா டைலாகையும் அப்படியே அந்த ஆளுகிட்டையும் சொல்றா. ஹீரோயின் தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு திருப்பியும் அந்த ஆளை கூட்டிட்டு வெளியே போயிடுறா. ஹீரோ பின்பக்கமா வந்து பார்த்து ஷாக் ஆயிரான். ஏன்னா ஹீரோயின் தன்னோட வீடு மாதிரியே மேல ஒரு வீடியோ செட்டப் பண்ணி வச்சிருக்கா. இப்போதான் ஹீரோக்கு விஷயம் புரியுது. ஹீரோயின் தான் தன்னோட புருஷனை கொலை பண்ணிட்டு அதை மறைக்க டூப்ளிகேட் வீடு செட் பண்ணி எல்லாரையும் டூப்ளிகேட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குழப்ப பார்க்கறாங்க. போனவங்க திரும்பி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரிஜினல் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி அவளோட புருஷன் டெட் பாடி இருக்கு. வந்தவன் போலீஸ் கால் பண்ண அவங்க வந்து என்கொயரி பண்ணி வீட்டுக்கு சீல் வச்சுட்டு நாளைக்கு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஹீரோயின் அந்த டூப்ளிகேட் வீட்டு ஆதாரத்தை அழிக்க போறா. ஹீரோ தன்ன மாதிரி தான் இவரும் தன்னோட லவ்வரை கொண்டுட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தடயத்தை அழிக்க ஹெல்ப் பண்றான். கடைசியா வரும்போது அவன் வாங்கின கிளி பொம்மையை ஹீரோயினோட பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு வந்தார். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கூட வந்த ஆளு சொல்லி ஹீரோவையும் என்கொயரிக்கு கூட்டிட்டு போக அங்க அந்த ஆளு தன்னோட பர்ஸ் ஹீரோயின் வீட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல போலீஸ் ஹீரோயினோட டாக்டர் கிட்ட இருக்கிற கிளி பொம்மையை பார்த்து யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்க குழந்தை ஹீரோவை கை காட்ட ஹீரோயின் மேல இருக்கிற லவ்னால அந்த கொலைப்பலியை ஏத்துக்கிட்டு தன்னோட காதலிக்கு வாங்கின ரிங்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆகிறான்.